அதான் பதிலுக்கு சொல்லுது. புது மேம்பாலம் ஜிடி நாயுடு புது மேம்பாலம். கோயம்புத்தூர் மக்களுக்கு விடியவில்லை. இன்னைக்கு தான் திறப்பு விழா. நேற்று திறப்பு விழா. இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுடைய நீண்ட நாள் கனவு. இப்படி காமிதாங்க கொஞ்சம் அப்படியே சுத்தி காமி. அப்படியே செல்ல கீழே போடுறது. எடு கீழே இறங்குற வரைக்கும் இப்படி எல்லாம் எடு. அப்படியே நம்மளே எல்லாம் பின்னாலெல்லாம் கொஞ்சம் எடு. புது மேம்பாலத்தில் போயிட்டு இருக்கோம். ஜிடி நாயுடு புது மேம்பாலம். லட்சுமில் வந்து எத்தனை கிலோமீட்டர் இந்த பாலம்? 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர் பாலம். இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட், தமிழகத்தின் முதல்ல பெரிய மேம்பாலம் தான். நான் சொல்றேன் சூப்பர் மேம்பாலம். இப்படி காமிச்சு சூப்பர் மேம்பாலம். மாம்பழம் அல்ல மேம்பாலம். சொன்னேன் மேம்பாலம் சொன்னேன். கோவையின் வரப்பிரசாதம். 5 நிமிஷம் காமிக்கணும். 10 கிலோமீட்டருக்கு மக்கள் இந்த மேம்பாலம் பார்த்தீங்கன்னா 10 கிலோமீட்டரு. வேற ஆரம்பிச்சு நம்ம லட்சுமி தாண்டியாச்சு 2 நிமிஷத்துல. கொஞ்சம் என்ட்ரன்ஸ் மட்டும் எடுக்க முடியல. அங்கேயே ஓப்பன் பண்ணி தான் அங்கே எடுத்துருக்கோம். லட்சுமி தாண்டியாச்சு பாரு எவ்வளோ தூரத்தில் வந்தாச்சுன்னு. வரமாட்டாங்க மேக்ஸிமம். இந்த சர்வீஸ் பஸ் எல்லாம் கீழே தான் போவாங்க. பஸ் எல்லாம் போதும். முடியும் போது பாதி எடுக்கலாம். ஆன்லைன் வீடா எடுக்கணும். எடு ஒன்றும் கட் பண்ணாத. சைடெல்லாம் எடு. சைடெல்லாம் அப்படி காமி தான். வேற அந்த சைடு வேறு எதாவது காமி. அந்த பில்டிங் எல்லாம் காமி. நல்லா தான் காமி. வீடியோ எடுக்கிறதுக்கு என்ன போய் சங்கடம். மக்கள் பார்ப்பாங்க நம்ம எதாவது எடுத்து காமிச்சிருக்கோம். அவங்க லைக் பண்ணுறாங்களா, ஷேர் பண்ணுறாங்களா, இல்லை கமெண்ட் பண்ணுறாங்களா, வீடியோவாவது பார்க்கணும். அவர்கிட்ட கொடுத்துரு, அப்பாட்டு கொடுத்துரு, எடுத்துக்குவார். நான் எடுங்க, நீங்கள் எடுங்க. சைடு வீடு எல்லாம் எடுங்க. கோயம்புத்தூர் அப்படியே சுற்றி காமிங்க. ஐடி கம்பெனி போகிற பசங்கள்லாம் நீ கப்பலில் போகிற மாதிரி போவானு. ஸ்பீடாக போவான். அப்படியே ஒவ்வொன்று சொல்லுங்கல்ல என்ன இது. இல்லை அது இன்னும் தெரியல. நம்ம பார்த்தா தெரியும். இது டைட்டில் பார்த்தா நீங்கள் எடுக்கிறது நாளைக்கு வீடியோவில் அற்புதம். அருமையான வேலைப்பாடு. ஆமாம், இந்த உக்கடப்பாலம் மாதிரி இல்லாமல் கசகசம் இல்லாமல் நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. இல்லை இறங்கலாம். இறங்குறதுக்கெல்லாம் கட் இருக்கு. இந்த பாலத்துல வந்தீங்கன்னா வண்டி ஃபுல்லா பெட்ரோல் இருக்கணும். என்ன லேடிஸ் ஹாஸ்டல். தண்டுமாரி கோயிலிருந்து 10 கிலோமீட்டர். 12 சிக்னல். 12 சிக்னல் கடந்து வர்றோம். சிக்னல் மட்டும் 12 சிக்னல் கடந்தாச்சு. இதோட இந்த பாலம் இறங்கணும்னா 12 சிக்னல் கடந்துட்டோன்னு அர்த்தம். யாரும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் என்ன இந்த பாலத்தில் வந்தீங்கன்னா வண்டி ஃபுல்லாக பெட்ரோல் இருக்கணும். பைக்காக இருந்தால், காராக இருந்தால் டீசல் இருக்கணும், பெட்ரோல் இருக்கணும். பைக்காக இருந்தால் டேங்க் ஃபுல்லாக இருக்கணும். இடையில நின்றுச்சு ரொம்ப சிரமப்படணும்.
அதனால இல்ல இறக்கக்கூடிய இடமெல்லாம் இருக்கு. இல்ல அது நம்ம ஆமா எல்லா இடத்துலயும் இறக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இல்ல கொடுக்கல வண்டி பாக்கி நம்ம இறங்குறது ஒரு இடம். அது ஒரு இடம் அந்த அளவுக்கு இல்ல 3 இடத்துல 4 இடத்துல இறக்கிற இடம் கொடுத்துருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டாப் பீளமேடு, ஓப்ஸு அந்த மாதிரி இடங்கள்லாம் இறங்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பஸ் இந்த ரூட்ல தான் வருமா? சர்வீஸ் பஸ் தான் Bus வராது, வரும். bus லோக்கல் பஸ் எல்லாம் கீழே போயிடும். ஏன் நேரா சித்ரா போயிருமா? சித்ரா தாண்டிடும். சித்ராவும் தாண்டி போயிருமா? சித்ரா தாண்டி அந்த இடத்துல சித்ராக்கு முன்னாடி இறங்குதுல்ல. சூலூர் கிட்ட இவங்க ஏதோ சாப்பிட போயிருக்காங்க. அன்னைக்கு சாப்பிட்டடமா மச்சான் இதையே வீடியோ பார்த்து அதையே நீங்க ஏதோ சொல்லுங்க சொல்றேன் அந்த மாதிரி நிறுத்திக்கலாம். அதை அவர் எடிட் பண்ணிக்கிறார். எத்தனை வருஷம் லேப் செஞ்சிருக்காங்க? இதா 6 வருஷமா சித்ரா தாண்டிட்டுமா? இல்ல இப்பதான் நம்ம அரவிந்த் ஹாஸ்பிட்டல் தாண்டோம். சித்ரா வந்துருச்சு. கேஎம்ஜிஹெச் தெரியுதா? 5 வருஷம் கோவை மெடிக்கல். காமிங் கோவை மெடிக்கல் தெரியுதா? KMCH கோவை மெடிக்கல். வாழையும் கூட வாழை வேற வாழை வாழை கட்டி விட்டதா? செடிகள்லாம் வச்சிருக்காங்க. நைட்டு வந்து எடுத்து நிறுத்தணும்னா இப்போ இறங்கி போறோம். இது எந்த ஏர்போர்ட் வந்தாச்சு. ஏறுற இடம் காமிக்க முடியல, இறங்குற இடம் காமிக்கிறேன் பாருங்க. ஆனால் என்ட்ரன்ஸ் நல்லா இருந்துச்சு, எடுக்க முடியல. பூ பாருங்க போட்டு கட்டுங்க முன்னாடி பூ அவினாசி, திருப்பூர், ஈரோடு, சேலம், பெங்களூர், முடிந்து விட்டது பாலம். அவ்வளோதான். அவ்வளோதான், இறங்கிட்டோம். எங்க வந்து இறங்கிருக்கோம்? நம்ம கோல்டு வின்ஸ் தாண்டி ராமலட்சுமி மகால் வந்து இறங்கிருக்கோம். கோல்டு வின்ஸ் இறங்கியாச்சு. அதாவது ஏர்போர்ட் எல்லாம் தாண்டிட்டோம். பண்ணிருங்க. ஏர்போர்ட் மாதிரி ஒரே நம்மள உறிஞ்சி இருக்கிறதுக்கு தலையிடு மக்களா, அந்த மேற்கொண்ட வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னா நம்ம அங்கிருந்து இந்த பக்கம் வந்த வீடியோ, அதாவது அவினாசி சித்ரா ஏர்போர்ட் நோக்கி வந்தா அந்த வீடியோ தான் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ரிட்டன் திரும்பி போகிறோம். அதாவது இங்கிருந்து அந்த பக்கம் போகிறோம். கோல்டு வின்ஸ்ல இருந்து தண்டுமாரியம் கோயில் ரூட்டில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு டைம் இருந்தால் ஒரு டைம் இந்த பாலத்தில் வந்து ஒரு ட்ரிப் அடிச்சு பாருங்க, நல்லா ஜாலியாக என்ஜாய் இருக்கும். வணக்கங்க மக்களே.